லாஸ்ட் டே சென்னை பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு வழியாக கிளம்பிட்டோம். மார்னிங்கே ரெடி ஆகிட்டோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியல. இவர் தான் பார்த்தீங்கன்னா வாங்க உங்களுக்கு ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மதியம் வந்து ட்ரெயின் ஏறினோம். அதனால் வந்து டைம் இல்லை, சரி இருக்கிற டைம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எங்கே கூட்டின்னு வந்தான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். கலைஞர் பூங்கா தான் இது. வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு பூங்கான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரொம்பவே யூனிக்காக அழகாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி நல்ல ஜில்லுன்னு காற்றுலாம் இருந்துச்சு. ஃபேமிலியோடு வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. எல்லாத்துக்குமே அந்த ட்ரீஸு, இந்த செடி, மணி பிளான்ட் மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்னோ மாதிரி வரும். இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ரு தான். வாட்டர் வந்து அப்படியே ஸ்னோ மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நாங்கள் எல்லோரும் வராங்கள, இப்போ வந்து வரவங்களுக்குலாம் அப்படியே ஜில்லுன்னு அடிக்குது. ஆனால் தண்ணியே மேலே விழாது. ஆனால் அந்தளவுக்கு வந்து ஸ்னோவாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இங்கேவே பார்த்திங்கன்னா கேன்டீன் மாதிரி இருக்குது. பாப்பாவுக்கு நீங்களாம் கிட்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா அங்கேயே நீங்கள் வந்து வாங்கி கொடுத்துக்கலாம். எல்லாமே இருக்குது, ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே இருக்கும். ஐஸ்கிரீம்லேருந்து எல்லாமே. நாங்கள் போக சொல்ல ஐஸ்கிரீம் ரெடி ஆகல. ஒன்லி பப்ஸு, பாப்கார்ன், இந்த மாதிரி ஜூஸ் இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எக் பப்ஸ் வந்து வாங்கியிருந்தேன், சரி எல்லோரும் கொடுக்கலான்ட்டு. லெமன் ஜூஸ் மாதிரி அது நல்லா தான் இருந்துச்சு. ஆரஞ்ச் ஜூஸ் வாங்கியிருந்தோம். ரியாலாக பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ரொம்பவே யூனிக்காக பண்ணியிருக்காங்க எல்லாமே. பார்த்திங்கன்னா இங்கே வந்து ட்ரிப்பு போனீங்கன்னா எல்லாமே இருக்கும். நான் கிளியராக வந்து உங்களுக்கு இது வந்து அக்குபஞ்சர் வாக்குன்னு சொல்லிட்டு அது பார்த்திங்கன்னா அந்த கல்லில் பார்த்திங்கன்னா காலில் நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு பெயின் இருக்காதுல்ல, அதனால் இது வந்து வுட்டன்லேயே செஞ்சுருக்காங்க பாருங்கள். நான் போய் மேலே போயிட்டு நல்லா வீடியோலாம் எடுக்கலான்னு பார்த்தேன். பட் வந்து கிட்ஸுக்கு மட்டும் தான் அலோடாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் போட்டிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரித்வின் வந்து அடம் பண்ணிகிட்டே இருந்தான். ஆனால் கண்டிப்பாக குழந்த மேலே ஏன்னா அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. குழந்த மேலே ஏறினான்னா கண்டிப்பாக விழுந்துருவான்னு பயமாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா குழந்தைக்கும் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 12 ஏஜ் இருக்கிறக்குள்ளே தான் கொஞ்சம் பெரியவங்களை வந்து போல். நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் அதுக்கு ஆள் இருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம எல்லாமே ஆன்லைனில் டிக்கெட்டு பே பண்ணி அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் ஓட்டணும். ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. அதனால் பாப்பாலாம் போய் உட்காந்து விளையாடிட்டு இருந்தான். இதுவே போதுண்டாப்பா, ஏன்னா ஒருத்தருக்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தெரியாது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இவங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ஜாய் பண்ணுவாங்க, ஈவினிங் தான் போல் இருக்குது, இதெல்லாம் ட்ரிப்பு மாதிரி போவாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டோம். நெக்ஸ்ட் நாங்கள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டே இருக்க சொல்ல பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு குழந்தைங்கள குறைச்சின்னு கூட்டின்னு போயிருந்தாங்க. நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்னு பார்த்திங்கன்னா ஒரு கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஜஸ்ட்டு ஒரு ட்ரிப்பு தான், அப்படியே சுற்றிட்டு வந்துடுறாங்க. எதுக்கு சொல்லிட்டு தான் நான் இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டேன். ஆனால் இதில் விளாட்னாங்களா, அதுவே ஹாப்பி ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்துட்டே இருக்கலாம், நிறையவே இருக்குது. நான் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே என்ஜாய் பண்ணோம். எங்களுக்கு டைமும் போயிட்டே இருக்கா, அதனால தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் யூனிக்காக பண்ணியிருக்காங்க எனக்கே தெரியல. அந்த சவுண்டு பார்த்திங்கன்னா இப்போது தண்ணி கீழே விழுற சவுண்டு இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த அருவியில் கொட்டும்ல, அந்த மாதிரி ஒரு சவுண்டு. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக காமாக இருக்கும். ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். இதில் பார்த்திங்கன்னா ரித்வின் பார்த்திங்களா சூப்பராக விளையாடிட்டு இருந்தான். அதுக்கு முன்னாடி வந்து அவங்க சிஸ்டர்ஸ் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. சரி இவங்க கொஞ்ச நேரம் விளையாட்டோம். எல்லாத்துக்குமே 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணணுமா? ஏன்னா தெரியாதவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன். வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆன்லைனில் புக் பண்ணி தான் இவங்களெல்லாம் விளையாட காட்டணும். ப்ளே பண்ணுறதுக்கு இவங்களுக்கு வந்து எல்லாமே 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா வந்து சுற்றி பார்த்தாவே உங்களுக்கு அந்தளவுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். மற்றதெல்லாம் பே பண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ரிலாக்ஸாக நம்ம உட்காந்துட்டு பேசிட்டு போகலாமே அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப ஒரு சூப்பரான பிளேஸ் நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நானும் ஃபஸ்ட் டைம் தான் வந்தேன். எப்படி இருக்குமோன்னு பார்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கு. நம்மளுக்கு கால் வலி கூட தெரியல. ரொம்ப 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 அப்படியே ஒரு மாதிரி க்ரீனிஷாக இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. நீங்கள் குழந்தைங்களோட சம்மருக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக எங்களால் போய் பாருங்கள், நல்லாயிருக்கு. இது பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக வந்து ரித்துவினுக்கு வந்து 3 இயர்ஸ் ஆச்சா, 2 இயர்ஸ் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு தான் இதில் உட்கார வைக்கிறாங்க. ரித்வினுக்கு மயக்கமே வந்துடுச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இறக்கி விட சொல்ல பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து தலை சுற்றிடுச்சு. நான் தான் என்னடா தலை சுற்றுதானா ஆமான்ட்டு அதுக்கடுத்து உடனே விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டான். என்ஜாய் பண்ணுறான். அவன் எதுக்குமே பயப்படலை. எல்லாமே என்ஜாய் பண்ணுறாரு. நான் சின்ன வயசில் இதுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப பயம். என் தலை சுற்றும் இதெல்லாம்
பயந்துகிட்டே இருந்தேன். என் பசங்களும் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நான் ஒரு ஃபீல் பண்ணுவேன். ஆனால் என் பசங்க ஒருத்தர் கூட அப்படி கிடையாது. 3 பேருமே போல்ட்னஸ் அதிகம். எல்லா ரைடுமே போயிட்டு வருவாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் ஒரு 6 மந்த் பிஃபோர் நினைக்கிறேன், பிளாக் தண்டர் போக சொல்ல பார்த்திங்கன்னா இந்த பெரிய பெரிய ரைடு நம்ம எப்படி சொல்கிறது, தண்ணியில் வந்து நம்ம போவோம்ல, அதிலலாம் வந்து ரித்வின் வந்துட்டார். பயமாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் எங்கள் ஹஸ்பண்ட் என்னை கூட்டின்னு போக சொல்லி எனக்கே அது வந்து என்ஜாய் பண்ணிட்டேன் கடைசியில். பட் வந்து பயந்துகிட்டே இருந்தேன். ஏன்னா பயந்துகிட்டே ஒன்று கூட ட்ரை பண்ண மாட்டேன். அவர் தான் வற்புறுத்தி கூட்டின்னு போனார். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அப்போ தான் தெரியும், பாப்பா ரித்வின் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அதுலேருந்து தான் நாங்களாம் பார்க்குறதே இல்லை. அவங்க எது ஆசைப்பட்றாங்களோ அதை வந்து அப்படியே பண்ணி விட்டுருது. அதனால் ரித்வினுக்கு வந்து இதுதான் ரொம்ப ஆசை. அவனுக்கு தலை சுற்ற ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவங்க வீடியோ பார்த்தாவே தெரியும், ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டான் கிட்டத்தில். சரி சுற்றட்டும், எவ்வளோ நேரம் சுற்ற வைக்கிறாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். நம்ம கொஞ்சம் வற்புறுத்தி சொன்னோடனே அவங்க குழந்தை ரொம்ப அடம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோடனே ஏற்றிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இது குதிரை சவாரி மாதிரி, ஹார்ஸ் சவாரி ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இது வந்து ரொம்ப அப்படியே முன்னாடி போய் பேக் வந்து அப்படியே மூவ் பண்ணி போகுது. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு இது தான் அவர் வந்து ஏறினார். அதுக்கப்புறம் தான் அதில் போனார், ஏரோப்ளேன் ரைடுன்னு சொல்லிட்டு. இது ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அந்த முன்னாடி இருக்கிற பையன் பார்த்திங்கன்னா க்யூட்டாக, ரித்வின் சைலண்ட் ஆகிட்டான். அவனோட ஆக்ஷன் தான். அவங்க பாய் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இவனும் பாய் சொல்ல ஸ்டார்ட் பண்ணான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை வந்து ரொம்ப க்யூட்டாக நம்மளுக்கு பாய் சொல்லிச்சு. அது வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அப்புறம் தான் ரித்வின் சொன்னார். ரித்வின் வந்து ஒரே போஸ்ட் தான் கொடுப்பாரு. அப்புறம் எல்லோரையும் பார்ப்பான், யார் பாய் சொல்கிறாங்க அப்படின்னு இருந்தால் இவனும் பாய் சொல்லுவான். நான் அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அக்கா எல்லாருமே விளையாடிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் பார்க்கலான்ட்டு உள்ள இதுக்கு வந்து 200 250 நினைக்கிற ஒருத்தருக்கு. என் ஃபேமிலியோடு போனோம்ல, இல்லை 750 ஆச்சு. சத்தியமாக சொல்கிறேன், ஒன்றுமே இல்லைங்க. அது வந்து பேர்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. பேரட் மட்டும்தான். ஒர்த்து இல்லைன்னு நான் சொல்லுவேன். ப்ரைஸ் ஓவர் தான். நெக்ஸ்ட் வந்து அந்த அருவியில் இருந்துச்சு, அங்கே போய் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு உள்ளே வந்திங்கன்னா, இப்போ நான் நிற்கிறேன் பார்த்தீங்களா, அதுலேருந்து அந்த லாஸ்ட் இவ்வளோ தான் இடமே. அப்படியே சுற்றி வர மாதிரி இருக்கும். வெறும் பேரட் தான். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேரட் இருந்துச்சு. இது வந்து கடைசியில் வந்து இந்த கையில் கொஞ்சமாக விற்கிறாங்க ஃபுட்டு. இந்த கொஞ்சமாக இருக்கிற ஃபுட்டுக்கு வந்து 500 பே பண்ணுமா. நான் வேறு இருக்கிற டிக்கெட்டு கொடுத்தே நம்ம வாங்கின்னு வந்துட்டோம், ஏங்க பே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வேணாம், வேஸ்ட்டு தான். நான் கூட ஏலகிரியில் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி போர்டு இருக்குன்னு நினச்சேன். டிக்கெட் வந்து ரொம்ப ஓவராக இருந்ததுனால நாங்கள் என்ன பண்ணோம், டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டு அங்கேயே வந்து கொஞ்ச நேரம் கீழே உட்காந்துட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பாப்பா இருந்தாங்க, அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஒரு பையன் இருந்தாங்க. அந்த பாப்பா ஒரே ஒரு போர்டு வந்து அவங்கக்கிட்ட கையில் வந்து உக்காந்துட்டு போச்சா. நாங்கள் கேட்டோம், வருமா நாங்கள் கூப்பிட்டா அப்படின்னு கேட்டோம். இது ஒன்று தான் வருங்க அப்படின்னாங்க. அப்புறம் ஒருத்தர்கிட்ட அந்த ஃபுட்டு கொடுத்தாங்க, சும்மா கொடுத்தாங்க. எங்களுக்கு அப்போ தான் மனசே ஆறிச்சு. பே பண்ணதுக்கோ கொஞ்சமாவது மனசு ஆறிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். அதனால் வந்து கீழேயும் ஃபுட்ஸ்லாம் இருந்துச்சு. அது எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணி மாற்றி பாப்பா கையில், ரித்வின் கையில், எல்லார் கையில் என்ஜாய் பண்ணோம். ஃபஸ்ட் டைம் பேர்ட் கையில் வாங்குறதுல ரொம்ப அது ஒரு என்ஜாய்மெண்ட் தான் சொல்கிறேன். நீங்கள் போனீங்கன்னா ஃபுட்டுக்கு பே பண்ணுறதா இருந்தால் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லைனாலும் அவங்க கேட்டு பாருங்கள், கொடுப்பாங்க. எங்களுக்கு கொடுத்தாங்க. அப்படியே ஒரு 1/2 hour அதில் போச்சு. அப்படியே வெளியே வந்துட்டு மறுபடியும் ஐஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டு வெக்கேட் பண்ணிக்கிட்டு ட்ரெயின் பிடிச்சி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து லாஸ்ட் டே வந்து இப்படி தான் போச்சு. எங்களுக்கு ரொம்ப ஃபன்னாக போச்சு. ஒரு 3 டேஸுமே நாங்கள் வந்து ஃபுல்லாக பண்ணிட்டோம். சூப்பராக வந்து விலாக் வந்து டே பை டே வந்து நான் போட்டுகிட்டே இருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டே வந்து ரிஷிகாக்கு பர்த்டே வருது. எலெக்ஷன் ரிசல்ட்டும் வந்துடுச்சு. எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி நம்ம தலைவர் வந்து ஜெயிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிஷிகா பர்த்டே வந்து அந்த விலாகும் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் டே போடுறேன். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக யாருன்னா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கின்னு பாருங்கள். சென்னைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பிளேஸ் இருக்குது. எங்களுக்கு டைம் இல்லை, நாங்கள் சுற்றி பார்க்கல. நான் பார்த்த வரைக்கும் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் போனீங்களா ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாம். நல்லா ரிலாக்ஸேஷனாக கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் போயிட்டு வரலாம். இப்போது வெக்கேஷன், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் நீங்கள் வந்து லீவில் வந்து எங்கன்னா போயிட்டு வரலாம். 1 டே ட்ரிப்பு
அந்த மாதிரி நினச்சிங்கன்னா கூட நீங்கள் வந்து போயிட்டு வரலாம். கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி இடத்துக்குலாம் பாப்பாலாம் கூட்டின்னு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களும் மறக்க மாட்டாங்க, நீங்களும் மறக்க மாட்டீங்க. சம்மர் டேஸ் வந்தாவே இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டின்னு போங்க. மாலுக்கு அந்த மாதிரியும் போகலாம். பட் வந்து இதுவும் ரொம்பவே அழகாக இருக்கும்ல. இதெல்லாம் இயற்கையோடு நம்மளும் அப்படியே விளையாடிட்டு போனால் சூப்பராக இருக்கும். வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.